வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, மாமாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, தேவையில்லாம நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க்ல மாமாவை அனுப்பணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஒன்னும் நமக்கு முக்கியம் இல்ல. நீ மாமாவை அனுப்பாத. அதனால அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா? இதெல்லாம் தேவையில்லக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை மாமாவுக்கு துணையா நான் இருக்கிறேன். மாமாவுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கையோட பேசுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அவரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. மயில் சொல்றாரு, அத்தை நாங்க எல்லாருமே மாமாவுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளவு ஆதரவா பேசுனீங்க அப்படின்னா எனக்கு எந்த வகையிலையும் பயம் இல்ல, நான் அவரை அனுப்புறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, அம்மா உங்க மாப்பிள்ள சொல்லிட்டாரு, அவரை அனுப்புறோம் அப்படின்னு. சரிங்கம்மா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க எல்லாரும் போனதோட ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள நீங்க தான் மாப்பிள்ள அவரை பத்திரமா பாத்துக்கணும், அவர் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஹீரோ சொல்றாரு, அத்தை எனக்கு நல்லா தெரியும் த, நீங்க கவலைப்படாதீங்க, மாமாவை பத்திரமாவும் பாதுகாப்பாவும் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க தைரியமா இருக்கலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அப்போ ஹீரோ நேரா ராஜாவை பார்த்து, மாமா உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா மாமா அங்க வர்றதுனால? அப்ப ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, அம்மன் ஏன் மேலதான் வந்து வேஷம் கட்டி ஊர்வலம் போகணும் அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கையில நான் எப்படி மாப்பிள்ள வேணான்னு சொல்லுவேன்? எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய கொடுப்பன மாப்பிள்ள, நான் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா உங்களுக்கு ஏதாவது பயமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள பயமா அப்படின்னு கேக்குறீங்க, நீங்க எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏன் மாப்பிள்ள பயப்படணும், அதான் நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருக்கீங்களே மாப்பிள்ள. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதான் நடந்துகிட்டு இருக்கு, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போவாங்க. அங்க போயிட்டு கண்டிப்பா மாமா வேஷம் கட்டுவாரு. அப்ப ஊருக்குள்ள அவர் தனியா நடந்து வருவாரு. அவர் தனியா நடந்து வரும் பொழுது அவர் ஆளை வச்சு காலி பண்ணிடணும் அப்படின்னு வில்லி திட்டம் போட்டுட்டாங்க, அந்த வில்லன்கள் கூட சேர்ந்து. இன்னொரு பக்கம் நைட்டு வந்துட்டு நம்ம ஈஸ்வரி தூங்கும் பொழுது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆபத்து மாதிரி கனவு வருது. டக்குன்னு வந்துட்டு அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, அம்மாடி என்னமாச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி ரொம்ப கெட்ட கனவு கண்டேன். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, தண்ணி குடி, நீ அதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தியல்ல, அதனாலதான் கனவா வந்திருக்கு, நீ கவலைப்படாத, எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கட்டாயமா போகணுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போய்தாமா ஆவணும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்களுக்கு எதுவும் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது, மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் என்ன பத்திரமா பாத்துப்பாரு, நீ தைரியமா இரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட ஈஸ்வரியோட முகம் சரியில்லாதத நம்ம பொண்ணுங்க எல்லாரும் பாக்குறாங்க. பாத்துட்டு அவங்க அம்மாட்ட, என்னம்மா இது, உங்க முகமே சரியில்லை, வாங்கம்மா கோயிலுக்கு போவோம். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நான் வரல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நைட்டு ஒரு கனவு கண்டேன், உங்க அப்பாவுக்கு ஆபத்து வர மாதிரி, அதான் அவரை அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இது கேட்டதும்
நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாருமா ஈஸ்வரி, நீ பயப்படாத, எனக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா பேசாப்புல நீங்களும் வாங்கம்மா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்ப நானும் வரேன் அப்படின்னு. அப்போ வில்லி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா இது, நீயும் வர அப்படிங்கிற, அந்த ஊருக்கு நீ வர போறியா? இங்க பாருக்கா, அந்த ஊருக்கெல்லாம் நீ வர வேணாம். அந்த ஊர் சாணம் எல்லாருமே சேர்ந்து உனக்கு திருட்டு பட்டம் கட்டுனாங்க. அந்த ஊருக்கா நீ வரணுங்கிற? அக்கா நீ அங்க வர வேணாம்க்கா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி அம்மாவே மனசு மாறி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சித்தி தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையா தான் தெரியும். பட் எதுக்காக சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியல. எல்லாரும் சேர்ந்து அக்கா மேல திருட்டு பட்டம் கட்டுனாங்க. அந்த ஊருக்கு அக்கா போகணும் அப்படின்னு அவசியமே இல்ல. உங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாரு சந்திரா, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா இன்சல்ட் ஆகுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆகா அக்கா வந்தா அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அங்க போனதும் எல்லாருமே நம்ம ஈஸ்வரியோட குடும்பத்தை வரவேற்கிறாங்க. பரமேஸ்வரி அவங்க மருமக வரத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மருமக கோவிலுக்கு வராளே அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி அங்க உள்ளவங்க எல்லாரையுமே பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்றாங்க. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, அம்மா உங்களை நாங்க அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதுனால நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப பயத்துல இருந்தோம். நீங்க வந்ததை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி என் மாப்பிள்ள சொன்னதுனாலதான் நான் வந்தேன். ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அப்பவே தெரியும், தம்பி ஒத்துப்பாரு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஊர் தலைவர் சொல்றாரு, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேஷம் கட்டி வந்துருவாரு. அப்புறம் உங்களுக்கு எல்லா ஒரு வழிமுறைகளும் தெரியும். யாரும் இந்த கோவிலை விட்டு வெளியில போக கூடாது. சாமி வெளியில போயிட்டு வந்த பிறகுதான் எல்லாரும் வெளியில போகணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாம் தெரியும், ஆனா அவருக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது, அதை மட்டும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா ஊருக்குள்ள யாருமே இல்லம்மா, கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது. சோ நீங்க பயப்படாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவருக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது, அதுதான் முக்கியம். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அம்மா எந்த வகையிலயும் ஐயாவுக்கு ஆபத்து வராது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை எந்த வகையிலயும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க தைரியமா இருங்கத்த. ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம ராஜா வராரு. ராஜா வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்புறாரு. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ ஊர் தலைவர்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வில்லி இத பார்த்துட்டு அவங்க காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அத்தை இது மாதிரி அந்த ராஜா வெளியில கிளம்பிட்டான், நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருமே தயாரா இருக்காங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் தயாரா இருக்காங்க மருமகளே. அப்புறமா வில்லி வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் ராஜா போயிட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு 4-5 ரவுடிங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் ராஜாவுக்கு ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு மத்த ரவுடிகளை அடிச்சு அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கிறாரு. ரவுடிங்க எல்லாருமே பயந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததோட நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க மாமாவை வழி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்கு வந்துடுறாரு. அப்புறமா அந்த ரவுடிங்க நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க நினைச்ச மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது. பேய் அடி அடிக்கிறான், எங்களை விரட்டி விட்டுட்டான். எங்களால எந்த வகையிலையும் அவரை தடுக்கவே முடியல, அவரை எதுவும் பண்ணவும் முடியல. இதை கேட்டதும் நம்ம காளியம்மாள் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, எங்களால எதுவுமே பண்ண முடியலம்மா. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ராஜா வந்துட்டு நேரா கோவிலுக்கு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு அவங்க மாமா வரத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, மாமா வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சோம், ஆனா அவர் கடைசியில வந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அந்த வில்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே ராஜாவை பார்த்துட்டு, இங்க பாருங்க, சாமி ஊருக்குள்ள சுத்திட்டு வந்துட்டாரு, அவர்கிட்ட உங்களோட குறைகள் எல்லாத்தையுமே முறையிடுங்க, அவரு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி சொல்லுவாரு அப்படின்னு. அப்ப எல்லாரும் சேர்ந்து நேரா ராஜா பக்கத்துல வராங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தரா அவரோட குறைகளை சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நின்னுகிட்டு, இது மாதிரி
எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு தொழில் சரியா போக மாட்டேங்குது, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு வந்துட்டு விவசாயம் சம்பந்தமா எந்தவித தொழிலும் ஒத்து வராது, நீ வேற ஏதாவது இரும்பு சம்பந்தமா வேலை பாரு அப்படின்னு சொன்னதோட அவரும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைய அவங்க சொல்றாங்க. அதுக்கு ராஜாவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைய சொல்லி விடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய குறை இருக்கு, நம்ம போய் கேட்போமா அப்படின்னு பரமேஸ்வரி அங்கிருந்து வராங்க. வந்துட்டு அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, உங்களுக்கே தெரியும் என் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. 30 வருஷமா என் மருமக என்ன பகையாளியாவே பாக்குறா, என்ன ஒரு வகையிலையும் ஏத்துக்கவே மாட்டிக்கிறா, அவளுக்கு நான் முக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. அவ இப்படி என் மேல கோவமா இருக்கிறதுனால என் பேர பிள்ளைங்களை கூட என்னால கொஞ்சம் முடியல. இந்த குடும்பம் இப்படியே பிரிஞ்சு இருந்துருமா? என் குடும்பம் உண்மை சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்போ அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் குடும்பம் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர போகுது. உன் குடும்பத்து மேல உள்ள பழி வந்துட்டு அகல போகுது, நீ கவலைப்படாத. உன் மேல எந்த தப்புமே இல்ல, சூழ்நிலையாலதான் உன் மேல அவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கு அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா, சூழ்நிலையாலதான் இப்படி ஒரு பழி என் மேல விழுந்திருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்யா. ஆனா எப்படி என் மருமக கிட்ட நிரூபிக்கிறது, அதுக்கான ஒரு வாய்ப்பு கூடியா. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் மருமகளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தானாவே அந்த உண்மை தெரிய வரும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பரமேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க, ஐயா, அப்ப சீக்கிரம் என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருமா? அவர் சொல்றாரு, சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துரும் பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு 90 கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, பாட்டி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்களும் போய் கேளுங்கம்மா. அதுக்கு ஈஸ்வரி நேரா அவர்கிட்ட போயிட்டு, என் குடும்பத்துல பல குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, யார நம்புறது யார நம்ப கூடாது அப்படின்னு எனக்கு தெரியல. என் வீட்டுக்குள்ளேயே இருந்து யாரோ எனக்கு வந்துட்டு ஒளிஞ்சிருந்து எனக்கு எதிரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது யாரு அப்படின்னு என்னால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, நீதான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு பக்கத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்கு, அந்த தெய்வம் என்னைக்குமே உன்னை காப்பாத்தும். அதோட உன் கூடவே இன்னொருத்தவங்களையும் வச்சிருக்க, அதுதான் உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி. அது உன் கூடவே இருந்துகிட்டு உன் குடும்பத்தையே காலி பண்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இக்காரணம் முன்னிட்டும் அதை மட்டும் நம்பாத, உன் காலை பிடிச்சு இழுத்து தண்ணிக்குள்ள தள்ளிரும், அதனால அதை என்னைக்குமே நம்பாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு குழப்பம். இவங்க அப்படி யார சொல்றாங்க அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ எல்லாம் குழப்பம் எல்லாம் அடையாத, அந்த குழப்பம் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் உன் வீட்டுல உள்ளவன் ஒரு முடிவை கொண்டு வருவான், நீ தைரியமா இரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ரேவதி போயிட்டு 90 வாங்கிட்டு வராங்க, ரோஹிணி போயிட்டு 90 வாங்கிட்டு வராங்க. எல்லாருமே 90 வாங்கிட்டு வந்து நின்னதோட அவரு டக்குன்னு வந்து மலை ஏறிடுறாரு. எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஐயா இப்பதான் வந்துட்டு போறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும், இந்த குடும்பத்துக்கு இனிமே எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட அம்மாடி ஈஸ்வரி, நான் போற வழியில எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு தெரியுமா? ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, என்னை காலி பண்றதுக்காக ஒரு சில ரவுடிங்க துரத்துனாங்க, நல்ல வேலை என் மருமக அந்த இடத்துக்கு வந்து என்னை காப்பாத்திட்டாரு, அவரு மட்டும் அந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்திருக்கும். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னங்க சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, கடைசி நேரத்துல மாப்பிள்ள வந்து என்னை காப்பாத்திட்டாரு ஈஸ்வரி அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல மாப்பிள்ள, இவருக்கு ஆபத்து வரும்னு நினைச்சேன், ஆனா இந்த வகையில ஆபத்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல மாப்பிள்ள, யாரு மாப்பிள்ள இவரை தாக்குனது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அது யாருமே தெரியல, கூடிய சீக்கிரம் அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டது ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.